நான் ஏன் 3 சிலிண்டர் இன்ஜின் அப்படின்னு அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இப்போ டாக்ஸிலாம் போகிறேன்னா எனக்கு கார் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நான் வந்து இந்த கார் டிரைவர்ஸ் கிட்டலாம் வந்து நான் பேசுவேன். டாக்ஸி டிரைவர்ஸ் கிட்ட எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடிருக்கு உங்கள் காரு அப்படின்னு சொல்லி காரை பற்றி பேசிகிட்டே போவேன். அப்போ வந்து அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து இட்டியாஸ் பிடிக்கும், எனக்கு வந்து டிசைர் பிடிக்கும், எனக்கு வந்து எக்ஸென்ட் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து காரோட மாடல்ஸ் தான் தெரியுதே தவிர, அவங்களுக்கு வந்து அந்த மாடலோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தெரியல. அதில் என்ன 3 சிலிண்டர் இன்ஜினா, 4 சிலிண்டர் இன்ஜினா, அதோட ஹார்ஸ் பவர் எவ்வளோ, டார்க் எவ்வளோ, இதெல்லாம் தெரில அவங்களுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த டிசைர் வந்து 4 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற டிசைர் வந்து 3 சிலிண்டர் இன்ஜின் தராங்க. இப்போ வர டிசைர் வந்து 3 சிலிண்டர் இன்ஜின்னே தெரியாமல் நிறையா டாக்ஸி டிரைவர்ஸ் வாங்கி ஓட்டிகிட்டு இருக்காங்க. டாக்ஸி டிரைவர்ஸும் கிடையாது, நார்மலாக ப்ரைவேட்டாக வாங்கி ஓட்டுறவங்களும், நம்ம ஃபேமிலிக்காக வாங்கி ஓட்டுறவங்களும் தெரியாமல் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இப்போ டாக்ஸி டிரைவர்ஸ் என்ன நினைப்பாங்க, பழைய கார் வாங்கி ஓட்டுறதுக்கு புது கார் வாங்கி ஓட்டினா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரியும். அதுக்குன்னு அந்த 3 சிலிண்டர் இன்ஜினை நான் குறை சொல்லலை. பட் அந்த 4 சிலிண்டர் இன்ஜின் அளவுக்கு ரிலையபிளாக இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியல. போக போக தான் தெரியும். ஸோ இப்போ BMW X1லேயே